ஹாய் காய்ஸ், எஸ் அண்ட் ரம்யா. இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா பேஜா மசாலா தான். வாங்க எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். எக்கை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயிலில் ஆனியனை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஆனியன் எடுத்துக்கோங்க. இந்த அளவு ஆனோன்னே எடுத்துக்கலாம். இப்போ இதே ஆயிலில் கார்லிக்கையும் போட்டு எடுத்துக்கலாம். அதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஆஃப் லெமன், ஃப்ரை பண்ண ஆயில், புளி, அந்த கிளாஸில் உப்பு எடுத்துக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். இப்போ வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சால்ட்டை மிக்ஸ் ஆகும். இப்போ புளியும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லெமனை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ லெமன் வாட்டருக்கு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளெக்ஸை ஃப்ரை பண்ண ஆயிலில் கொட்டிக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்கை கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆஃப் கட் பண்ணால் போதும். இப்போ கார்லிக் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இப்போ ஆனியன் அதுவும் தேவையான அளவு வச்சுக்கோங்க. இப்போ சால்ட் வாட்டர், புளி வாட்டர், இப்போ ஃப்ரை பண்ண ஆயில், லெமன் வாட்டர். இப்போ மல்லி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்த்து சொல்கிறேன். நெசமாலே சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல்.